ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம 3 ஹெல்த்தி ரெசிபீஸ், ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, எண்ணெய் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ரெசிபீஸ் பார்க்க போகிறோங்க. முதல்ல நம்ம மல்டிகிரெயின் சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் ராகி மாவு சேர்த்துக்கலாம். ராகி மாவு ஜாஸ்தியானால் உங்களுக்கு சப்பாத்தி ஹார்ட் ஆகிடும். ஒரு 1/4 கப் போல் ஓட்ஸை மிக்சியில் திரித்து சேர்த்துக்கோங்க. flaxseed பவுடர் இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை flaxseeds இருந்ததுன்னா மிக்சியில் திரித்து சேர்த்துக்கலாம். இதை தனியாக திரிக்கையில் உங்களுக்கு வந்து குறைன்னு திரிப்படும். நீங்கள் இந்த மாவோடு சேர்த்து திரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நைஸாக திரிச்சிரும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்க போகிறோம். நம்ம எண்ணெய் போட்டு ரொட்டி சுடாதனால மஞ்சள் தூள் நிறைய சேர்த்துக்காதீங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்ளேவரிங்கோ அல்லது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் தூளோ உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல, ஜீரகத்தூளும் மஞ்சள் தூளும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சு எடுத்துடலாம். இதை உருட்டி நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி சுட்டு எடுத்துடலாம். இது கொஞ்சம் நிதானமாக தான் வேகும். இதுக்கு நம்ம எண்ணெய் தைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் வந்து டயட்டில் இல்லைன்னா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரொட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஸ்பெஷலாக எந்த சைட் டிஷ்ஷும் வேண்டாங்க. நம்ம தயிரில் கொஞ்சமாக சுகரும் மிளகாய் தூளும் மிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து நம்ம டேஸ்டியான மசாலா ஓட்ஸ் எப்படி எண்ணெய் இல்லாமல் பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் ஓட்ஸ் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக துருவின இஞ்சியும் மெல்லிஸாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி, சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ அதை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பீன்ஸ் சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய், மல்லி, புதினா நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் கடைசியாக தான் சேர்த்துக்க போகிறேன். உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நான் பிரியாணி மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இது நம்மளுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ வெறும் ஜீரகத்தூள் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இது மசாலா வாசம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெகிழ்த்தியாக உங்களுக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னா 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் வைங்க. நிறைய வைக்க வேண்டாம், ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக மசாலா ஓட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கொஞ்சமாக மல்லி, புதினா மட்டும் கட் பண்ணி மேலே தூவிக்கோங்க. ஒரு 1/2 கப் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் விடாமல் இதை வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், ஒரு 20லேருந்து 30 செகண்ட் வறுத்தா போதும். அப்போவுமே உங்களுக்கு ஒரு நல்ல வாசம் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நிறுத்திடலாம். இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. முதல்ல இதில் ஒரு 1/4 கப் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ஒரு 1/2 கப் கார்ன்ஃப்ளாக்ஸ், இனிப்பில்லாத கார்ன்ஃப்ளாக்ஸாக சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு உங்களுக்கு என்ன பழங்கள் விருப்பமோ அந்த பழங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆப்பிளும் ஒரு 2-3 டேட்ஸ் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா, கருப்பு திராட்சையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை, கருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம். ஃப்ளாக்ஸீட்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
இதில் தேன் அல்லது ப்ரௌன் சுகர் எதுவோ நமக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். இல்லை பழங்களோட இனிப்பு மட்டுமே போதும்னா நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடணுங்க. இது நம்ம ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்சிங்கன்னா ரொம்ப கொலன்னு ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த 3 வெயிட் லாஸ் ரெசிபிஸ், நோ ஆயில் வெயிட் லாஸ் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.